இதுதாங்க பிரைஸோட விசிட்டர் சென்டர். இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு நீங்கள் போட்டிருக்கு. தென் என்னென்ன பார்க்கலான்னு போட்டிருக்கு. சன்செட், இன்றைக்கி சன்செட் கூட பார்க்கலாம். 8:41 ரேஞ்சர் ப்ரோக்ராம். குயின்ஸ் கார்டன், அந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் 3 மைல் ஹைக், இது பார்க்கலாம். பிக்கபூ லூப். ஓகே, ஹைக்கிங் ட்ரைல்ஸ், பிரைஸ் ஆம்பி தியேட்டர், த ஹார்ட் ஆஃப் த பார்க் எங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் பார்க்கிங். 1 hour பார்க்கிங். நான் ஏற்கனவே பே பண்ணிட்டேன், அதனால வந்து சன்செட் பாயிண்ட் வந்து வந்தாச்சுங்க. பாருங்கள், இதுதான் வந்து பிரைஸ். சான்ஸே இல்லைல்ல. இது வந்து சன்செட் ஆகும்போது இன்னும் அப்படியே ஜாலியாக இருக்கும். இது குயின்ஸ் ட்ரெயில் வந்து சைடில் போகுது. ஹார்ஸ் ட்ரெயில் நின்று போட்டிருக்கேன். குயின்ஸ் ட்ரெயிலும் நாவகாவும் சேர்த்து பாடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். குயின்ஸ் ட்ரெயின் எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஹாய். சன்ரைஸ் பாயிண்ட். It's all forest. Yeah. Did you guys go down in? Go down in? Yeah, some of them. இந்த சன்ரைஸ் பாயிண்ட் வந்து ஆம்பி தியேட்டர் கீழே போகிறது தான் வந்து இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து குயின்ஸ் ட்ரெயில். இந்த குயின்ஸ் ட்ரெயிலில் போயிட்டு திருப்பி இப்படியே வந்துடலாம். இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த நாவஹோ ட்ரெயில்னு ஒன்று இருக்குது. இல்லை பிக்கபூ ட்ரெயில் இன்னும் ஜாஸ்தி தரும். நாவஹோ ட்ரெயில் வந்து சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் பாருங்கள். சன் ரைஸ் ஆகும்போது இங்கே அட்டகாசமாக இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து அது சன்ரைஸ் பாயிண்ட் இருக்குது. இது அப்படியே சன்ரைஸ் ஆகும். அதனால சன்ரைஸ் பாயிண்ட்னு சொல்லி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு. போயிட்டே இருக்குது பாருங்கள் கீழே. இது ஃபாரஸ்ட்டாக இருக்குது. கேன்யன் வந்து பயங்கர டீப்பாக இருக்குது. இல்லை அப்படியே பறக்குது எல்லாம் பாருங்கள் எப்படி. இதுதாங்க கேன்யன். இது வந்து ஜயன் கீழேருந்து மேலே பார்த்தோம், பிரைஸ் மேலேருந்து கீழே பார்க்குறோம். அதுதான் மேட்ரு. ஃபிசிக்கலில் சன்செட் பாயிண்ட்டுக்கு 2.3 கிலோமீட்டர் இருக்குது. திருப்பி இதே லூப் முடிக்கிறதுக்கு 1.3 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஸோ எப்படி போட்டிருக்கு, இந்த பக்கம் போனால் ஏறுற மாதிரி போனால் முடிஞ்சது லூப்பு. இது வந்து ஹார்ஸ் ட்ரெயில்னு போட்டிருக்கு. ஹார்ஸ் ட்ரெயில் இந்த பக்கம் போட்டிருக்கு. ஓகே, குயின்ஸ் கார்டன் ட்ரெயில் அப்படியே இப்படியே லூப் ரைட் வந்து இதோட முடிஞ்சது. சன்செட் பாயிண்ட்டும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் டிக்கெட் பண்ண சன்செட் பாயிண்ட் முடிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஹார்ஸ் வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். ஹார்ஸ் இந்த வழி இதுக்கு
ஆர்சிக்கு நம்ம யூட்டர்ன் பாருங்கள். ஆர்சி எப்படி ஸ்டீப்பாக இருக்குன்னு பாருங்கள். கயிறுலாம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? செங்கல்லாம் வச்சு இதுலேயே போகுது. சான்ஸ் இல்லை. அதுதான் நம்ம நினைக்கிறோம். ஆர்சிக்கு வேறு ஏதோ ஒரு வழி இருக்கு. ஆர்சின்னு சொல்லிட்டு நம்மளே இறங்கி வந்துட்டோம். நம்மளுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்க்கு இங்கே அப்படி கட்டி வைக்க போகிறாங்க. ஆர்எஸ்க்கு அந்த மேலே போகிற மாதிரி இருக்குது. பாருங்க, டனல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ கீழேருந்து பார்க்குறோம். சூரியன் நமக்கு பின்னாடி இருக்குது. நம்ம அந்த பிரைஸ் கேனியனோட கீழே வந்துட்டுருக்கோம். இது நம்ம மேலே இருந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு மேலே தான் நமக்கு அப்ரோச் ரோடு. அங்கேருந்து கீழே பார்த்தா நிறையா இந்த மாதிரி கேனியன் இருக்குது. ஸோ பாருங்கள், நான் கீழே இறங்கிட்டுருக்கேன். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மேலே வந்த வழி அந்த செங்கலாக இருக்குல்ல, கல்லுக்கல்லா, அது வழியாக தான் இறங்கி வந்தேன். இப்படி தான் போகிறேன். இங்கே காற்று கம்மியாக இருக்குது. இந்த பள்ளத்தை மேலேருந்து பார்த்தோம்னா இப்போ இங்கே கீழே வந்துட்டோம். இங்கே நம்ம வந்து ஒரு டன்னலுக்குள்ளே போகிறோம். அங்கே பாருங்கள், மேலே ஒரு டன்னல் தெரியுது. இங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது உட்காந்து சொல்கிறதுக்கு. ஆறரை மணிக்கு நல்ல வெயில் அடிக்குது. நான் கிளம்புனதே 5 மணிக்கு தான் கிளம்புனேன். 5:30க்கு தான் கிளம்புனேன். இதுதான் பிரச்சனை. எப்படி போகுது பாருங்கள், மேடு ஏறுது. போய் சேர்ந்துருவோமா? ஏன்னா நம்ம மட்டும்தான் இருக்கணும். வழி இருக்குது, பிரச்சனை இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இறங்கி ஏற வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக இறங்கி முடிக்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஸோ மேலே இருந்து பார்த்தோம். கார் பார்க் பண்ணிக்கிறதுக்கு மேலே இப்போ கீழே வந்துருக்கோம். திருப்பி மேலே போனோம். ஸோ இப்போ இந்த குயின் விக்டோரியா வந்து நம்ம திருப்பி கார் பார்க் பண்ண இடத்துக்கு போய்டும். இது வந்து சன்செட்டுக்கு போகும். நாவஹோ லூப் வந்து சன்செட்டுக்கு போய்டும். பீக்கபூ லூப் வந்து பிரைஸ் பாயிண்ட்டுக்கு போகும். கடைசி பாயிண்ட்டு அதுதான், கடைசி பாயிண்ட்டு. அங்கே போய் சேரும். பாருங்கள், ஒரு 6:45க்கு எப்படி இருக்குது பாருங்கள். வெயில் அடிக்குது. உங்களுக்கு சொன்னேன்ல, குயின் விக்டோரியா இருக்கிறதுலே மைல்டான ஹைக் இது தான். ஏன்னா இந்த தரையை பார்க்குறது, கேனியன் தரையை. இப்போ நம்ம மேலே ரைஸ் பாயிண்ட் போயிருந்தோம்ல, அங்கே பாருங்கள், அதுதான் இது. மக்கள் நிற்கிறாங்களா தெரியுதா? அங்கே 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 தெரியுதுங்களா உங்களுக்கு? மக்கள் அங்கே தான். அதுதான் வந்து சன்ரைஸ் பாயிண்ட். ஸோ சன்ரைஸை பார்க்கணும்னு நினச்சா அப்போ அங்கே வரணும் நம்ம. ஸோ இங்கே வந்து மக்கள் இங்கே கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க திருப்பி. இங்கே பார்த்தீங்களா ஒரு நேச்சுரல் இதை குறைஞ்சி இதில் வச்சுருக்காங்க பாருங்க. ராக்கை கீழே சீட்டிங் மாதிரி. பாருங்கள் எவ்வளோ பெரிய ராக்காக இருக்குது. அந்த ராக்கோட குறைஞ்சி அதுக்கு தரைக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. இதுதான் நேச்சுரல் மரமாக. அது பக்கம்லாம் போகாதீங்க, அது வேறு அடிபட்டு செத்துருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் நடந்து வேரெல்லாம் நாசமாகிடுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உதவுங்க அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க.
எப்படியோ பேசுறது அப்படியே கேட்குதுங்க மற்றவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது, எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, ரொம்ப தூரம் போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, தரைக்கு வந்துட்டோம். கேனியனோட ஊர் வந்து மேலே இருக்குது, மலையெல்லாம் கீழே இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது, மலை வந்து மேலேருந்து மலையை பார்க்குறோம். அதிசயம் தான் இது. பாருங்க எப்படி கீழே வந்துட்டோங்க, மலையிலேருந்து கீழே வந்தாச்சு. இப்போ திருப்பி மேலே ஏறுறோம் சன்செட் பாயிண்ட்டுக்கு. ஸோ அதுதான் வந்து பிரைஸ் ஆம்பி தேட்டர்னு சொல்கிறது. மேலேருந்து பார்த்தோம்ல, அதுதான் பிரைஸ் ஆம்பி தேட்டர். அப்படியே வெயில் அடிக்கிறதுல அப்படியே தக்கன்னு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. 6:45 எப்படி இருக்குது பாருங்கள். வெயில் அடிக்குதுல்ல, அதுதான் மேட்ரு. ஸோ நானே பூடியை கழட்டிட்டு இடுப்பை கட்டியிருக்கேன். வந்துட்டோம், நம்ம கீழே வந்திருக்கோம். இப்போ ஏறணும், மேலே ஏறணும். அது வரும் அங்கே மேலே டாப் மோஸ்ட் இதுக்கு ஏறணும். ஏன்னா ஊர் மேலேருந்து தான் வந்து நிலம் இருக்குது. இதுதான் வந்து பிரச்சனை. இது பிரைஸ் கேனியன் தான் வந்து பள்ளத்தில் இருக்குது. மலையே வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே ஒரு மலை இருக்குது, காடு மலை இதெல்லாம் இருக்குது. இதுதான் பள்ளத்தாக்கு, இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ ஏறுது, இது ஒரு ரிவர் அப்படியே போகுது கீழே வரைக்கும், அப்படியே போகுது. ட்ரெயினில் நடுவில் அப்பப்போ ரிவர் வருது. அங்கே என்ன போட்டிருந்ததுன்னா, சன்செட் பாயிண்ட்டுக்கே 2 வழி போட்டிருந்தது. அது 1.1 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டரு. அது போக அந்த பீக்கபூ இதுவும் போட்டிருந்தது. அது வந்து இன்னும் ரொம்ப தூரம். அது வந்து கடைசியில் பிரைஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வரைக்கும் போகிறது இருக்குது. ஆனால் நவாஹோ ட்ரெயில் பண்ணிட்டீங்கன்றதுக்கு ஒரு அவார்டு மாதிரி இது கோல்டு காயின் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கிட்ட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே மழையும் ஐஸும் சேர்ந்து அந்த இது எல்லாத்தையும் ராக்கை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் சாண்ட்ஸ்டோன் எல்லாம் கரைச்சிருச்சான். அதனால தான் இந்த ஹூடூஸ் பார்க்குறீங்கல்ல, ஹூடூஸ் என் பின்னாடி அண்ட் ஃபின்ஸ், இது வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கு. இதுதாங்க மேட்ரு. ஐஸும் மலையும் ஏறுறது பயங்கர மூச்சு. இறங்கிட்டோம் பிந்தாசா, ஏறத்துக்குள்ளே நாக்கு தள்ளிடும். தரைக்கு வந்துட்டு அங்கேயே குயின் விக்டோரியா இதிலே திரும்பி இருக்கலாம். கார் அங்கே தான் இருக்குது. இப்போ சன்செட் பாயிண்ட் போயிட்டு திருப்பி சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நான் போகணும் கார் எடுக்கிறதுக்கு. இதே ரிம்லேயே நடக்கணும். ரிம்னா வந்து இதை ஓட்டின மாதிரியே மேலேயே நடக்கணும். அது எப்படியும் 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான அட்வென்ச்சர். யாருமே பண்ணிக்க மாட்டாங்க, ஃபுல் அட்வென்ச்சர் நம்ம தான். இந்த கீழே ஓட ஒன்று பார்த்தோம்ல, பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ பெருசாக இருக்குது. மே 31 மயில் சீசன்னால் ஒன்றும் பெருசாக தெரில. அதே சில்லுன்னு இருக்குது. நான் ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். தொப்பி ஜாக்கெட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஏன்னா போக போக குளிர் பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. இப்படி போகணும், நேராக மேலே போகணும் சன்செட் பாயிண்ட். எப்படி ஈஸியாக இறங்கி வரணுமோ, டபுள் ட்ரிபிள் மடங்கு கஷ்டம். மூச்சு வாங்குது. 7:04 ஆகுது. வெயில் அடிக்குது பாருங்கள்.
ஓகே, இப்போ இங்கே பார்க்குறீங்களா ஸ்டெப்பாக இருக்குதுல்ல, இப்படி சுற்றி வருதுல்ல, இதுதான் வந்து ஸ்விட்ச் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கீழே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்விட்ச் பேக்ஸ் எல்லாம் இவங்கள பண்ணதாக இருக்கும், இல்லாட்டினா நவஹோ இந்தியன்ஸ் எதாவது பண்ணியிருப்பாங்க, அதை இவங்க டெவலப் பண்ணியிருக்கலாம். ஆனால் பாயிண்ட் என்னென்னா, கிராண்ட் கேனியனில் இது 17 கிலோமீட்டருக்கு இருக்குது. இறங்குறது 10 கிலோமீட்ரு, ஏறுறது 17 கிலோமீட்ரு. நான் எப்படி பண்ண போகிறேன்னே தெரில, கஷ்டம்தான். இறங்கிட்டால் அதே வழியில் ஏறவே முடியாது. ஏன்னா நைட்டு 2 மணிக்கு கிளம்புனா கூட திருப்பி அதே வழி வரணுன்னா பொழந்து கட்டிடும். 44 டிகிரி சம்மர் டைமு, ரொம்ப மோசமான டைமு. அக்டோபர், பிப்ரவரி இதுதான் கரெக்டு. அதுக்கு மேலே போனால் பனியில் பண்ணலாம், வழுக்கும், க்ரிப்பெல்லாம் போடணும், அதுக்குன்னு தனியாக ட்ரெஸ்ஸை போடணும். நோட்டில் ஸோ நம்ம ராங் டைமில் கிராண்ட் கேனியன் வந்துருக்குறோம், போகிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. இது 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 1 கிலோமீட்டருக்கே 17 கிலோமீட்டர் எப்படி நடக்குது யோசிச்சு பாருங்க, கஷ்டம். 17 கிலோமீட்டர் கிராண்ட் கேனியன், 10 கிலோமீட்டர் இறங்குறது இந்த மாதிரி இருக்கும். அது வந்து சவுத் கைபாப் ட்ரெயில்னு சொல்லுவாங்க. ஏறுறது அப்புறம் ஃபேண்டம் ரான்ச் வரும், அதாவது ரிம் டு கொலராடோ ரிவர், திருப்பி கொலராடோ ரிவர் டு ரிம். ஸோ இறங்கும்போது சவுத் கைபாப் ட்ரெயில் வழியாக இறங்குவோம். அது 1930 கட்டினது. ஏறுறது நார்த் கைபாப் ட்ரெயில். அது முதலே வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், செவ்விந்தியர்கள் கட்டியிருக்காங்க. இப்போ தான் அவங்க கிளம்பி வராங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி, இந்த 3 பேருக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி, 2 குழந்தைங்க, அப்பா அம்மா. சன்ரைஸ் பாயிண்ட்டு இருந்து கீழே இறங்கிட்டாங்க, திருப்பி ஏறத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. 1 கிலோமீட்டருக்கு இப்படி இருக்குது. ஸோ சவுத் கைபாப் ட்ரெயில் வழியே இன்னும் இறங்குறோம், நார்த் கைபாப் ட்ரெயில் வழியாக ஏறுறோம். அதுதான் மேட்ரு. இப்போ வந்து நம்ம ஒரு 3, இது ஒரு ஃபேமஸான ராக்கு, பேர் மறந்து போச்சு, நான் போடுறேன். ஆனால் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரிவீல் பரவாயில்லையே, 1 கிலோமீட்டரில் மேலே வந்துட்டோமே. சன் செட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, க்ளோரியஸாக. 3 ராக் பாருங்கள், இந்த தனி ராக் பாருங்கள், இதுதான் பியூட்டி. பாருங்கள், அந்த பொண்ணுங்கள்லாம் அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்குதுங்க. எப்படி பொல்லமாக போகுது பாருங்கள் தண்ணி. கீழே பேசுகிறது இப்படி எக்கோ அடிக்குது பாருங்கள். பின்னாடி அந்த 3 இது ஃபிங்கர் மாதிரி இருக்குது, ஒரு தனி ஃபிங்கர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ 2மே ஒரே ஃப்ரேமில். பேர் தெரில, பேர் கண்டுபிடிச்சி போடுறேன். ஆனால் பார்த்தா படித்த ஞாபகம் இருக்குது. சன்செட்டு 8:40க்கு, ஆனால் கொஞ்சம் நிஜமாக உள்ளே வருது பாருங்கள் சன். ஸோ ஆம்பி தேட்டர் மாதிரி இருக்கும். அதுதான் இது. மழையும் பனியும் இந்த மாதிரி ஆக்கி ஹூடூஸ் அண்ட் ஃபின்ஸை ரெடி பண்ணுது. இது அங்கே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பாயிண்ட்டு தூரத்தில், அது பாருங்க. அந்த மரம் தெரியல, இது ஒரு சின்ன மரம் தெரியுது. அதுக்கப்புறம் இப்படி ஸ்லோப் இருக்குல்ல, இப்படி ஒரு ஸ்லோப் வருது பாருங்கள். அங்கே தான் சன்செட் பாயிண்ட், சன்ரைஸ் பாயிண்ட். நம்ம இங்கே சன் செட்டு பாயிண்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே அப்படியே இந்த ரிம் வழியாக ஓரத்துலேயே நடந்து
சன்ரைஸ் பாயிண்ட் போயிட்டு அங்கே கார் எடுத்துகிட்டு வேறு என்ன பார்க்கணுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம குயின் விக்டோரியா லூப்பும் நாவஹோ லூப்பும் கம்பைன் பண்ணி ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அடிச்சிட்டோம். இது ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் யோசிச்சு பாருங்கள் 2-3 நாளாக நான் வந்து எவ்வளோ ஹைக்கிங் பண்ணுறேன், எவ்வளோ பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டம்தான். ஏஞ்சல்ஸ் லேண்டிங் போயிருக்கேன், ஸ்கவுட் ஓவர்லுக் வரைக்கும். அப்புறம் நேரோஸ் போனதுனால தான் கல்லாம் வலிக்குது. எனக்கு கல் அது குதிங்கால் அங்கே இங்கே அது பேலன்ஸ் பண்ணவே முடியல. எப்படியோ காலை வச்சு அந்த ஸ்டிக்கை வச்சு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷூவை கடைசிட்டு ஏன் ஷூவை போட்டுட்டு எமரால்ட் பூல்ஸ் போனேன். பாருங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கேன். எமரால்ட் பூல்ஸ் ஹைக்கிங் போனேன். அப்பர் எமரால்ட், மிடில் எமரால்ட் பூல்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கீழே அந்த ஃபாரஸ்ட் தெரியுது பாருங்கள், அங்கே போயிட்டு அங்கேருந்து மேலே வரோம். இப்போ வினோதமான நிலப்பிரதேசமாக இருக்குது. அதுதான் இந்த ரிம் வழியாகவே வரலாம். ஸோ ரிம்னா எட்ஜு, மலையோட எட்ஜு. சன்ரைஸ் அண்ட் சன்ரைஸ் So stars goes all the way. சன்செட். இது வந்து சன்செட். That's how, yeah, starts there and that's where it goes all the way. It loops up.